சென்னையில் பூட்டியிருந்த வீட்டில் 40 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் பலே திருடனை கைது செய்து மொத்த நகைகளையும் போலீசார் மீட்டுள்ளனர். சிசிடிவியில் சிக்கிய திருடன் 2 வாரங்களுக்கு பின்னர் சிக்கியது எப்படி? அடுக்குமாடி குடியிருப்புதான் டார்கெட். எதிர் வீட்டில் இருப்பவர் யார் என்றே தெரியாத கலாச்சாரத்தை பயன்படுத்தி 10 ஆண்டுகளாக கைவரிசை காட்டி வந்த பலே திருடன் ஒவ்வொரு முறையும் புது பைக்கில் சென்று நகைகளை திருடி விற்று ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர் மனைவியிடம் சென்னைக்கு வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு ஊராக திருட்டு வேலையில் ஈடுபட்டவருக்கு சிறையில் தக்க சன்மானம் கொடுக்க போலீசார் காத்திருக்கின்றனர். நடந்தது என்ன? சென்னையில் தாம்பரம் அடுத்த முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி. இவர் தன்னுடைய மனைவி மகேஸ்வரி மற்றும் பெண் குழந்தையுடன் வசித்து வருகிறார். கடந்த 22ஆம் தேதி பாலாஜி வேலைக்கு சென்ற நிலையில் மகேஸ்வரி தன்னுடைய குழந்தையை சிறப்பு வகுப்புக்கு அழைத்துச் சென்றுள்ளார். வகுப்பு முடிந்து வீடு திரும்பியதும் வீட்டின் கதவில் இருந்த பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடு போயிருப்பது தெரிய வந்தது. தன்னுடைய பெண் குழந்தைக்காக சிறுக சேர்த்து வைத்த மொத்த நகைகளும் திருடப்பட்டதால் என்ன செய்வதென தெரியாமல் மகேஸ்வரி அழுது புலம்பி இருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பீக்கங்கரணை போலீசார் கைரேகை நிபுணர்களுடன் வந்து தடயங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதில் எந்த ஒரு தடயமும் கிடைக்காததால் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். மர்ம நபர் ஒருவர் ஹெல்மெட் மற்றும் கையுறை அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்து கைவரிசை காட்டியிருப்பது தெரிய வந்தது. இருந்தபோதும் இருசக்கர வாகனத்தின் பதிவெண் தெளிவாக தெரியவில்லை. தொடர்ந்து 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளையும் போலீசார் ஆய்வுக்கு உட்படுத்தினர். அப்போது செங்கல்பட்டு அருகே பெட்ரோல் போடுவதற்காக இருசக்கர வாகனத்தை நிறுத்தியதில் பதிவெண் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மூலம் நகைகளை திருடிச் சென்றது விருதுநகர் மாவட்டம் தளவாய்புரத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அவரது சொந்த ஊருக்கு தனிப்படை போலீசார் விரைந்து சென்றனர். அங்கு பிரபாகரனின் மனைவியிடம் விசாரித்த போது தன்னுடைய கணவர் சென்னைக்கு வேலைக்கு சென்றிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவரை பிரபாகரனிடம் செல்போன் மூலம் பேச வைத்து உடனே ஊருக்கு கிளம்பி வரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டது. 2 நாட்கள் தாமதமாக வீட்டிற்கு வந்த திருடனை போலீசார் காத்திருந்து தட்டி தூக்கினர். அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் அதிர்ச்சியூட்டும் பல தகவல்கள் வெளிவந்தன. அண்மையில் திருச்சியில் பூட்டியிருந்த வீட்டில் 7 சவரன் தங்க நகைகளை திருடியது தெரிய வந்தது. அவற்றை விற்பனை செய்து புதிய பைக் ஒன்றை வாங்கி சென்னையில் முடிச்சூர் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது பாலாஜியின் வீட்டில் டப்பாவில் இருந்த சாவியை எடுத்து பீரோவை திறந்து 40 சவரன் தங்க நகைகளை திருடியதையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளாகவே தனி ஒருவனாக திருட்டு தொழிலில் ஈடுபட்டு வந்ததையும் குறிப்பிட்டுள்ளார். அதன் மூலம் கிடைத்த பணத்தில் ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி அதில் வீடு கட்டி ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்கிறார். போலீசாரிடம் சிக்காமல் இருப்பதற்காக ஒவ்வொரு முறையும் புதிய இருசக்கர வாகனத்தை வாங்கி அதிலேயே பயணம் மேற்கொண்டு கைவரிசை காட்டி வந்திருக்கிறார் இந்த திருடர். முக்கியமாக அடுக்குமாடி குடியிருப்புகளையே டார்கெட் செய்து நகைகளை திருடி வந்திருக்கிறார். அடுக்குமாடி குடியிருப்பில் யார் வந்து செல்கிறார்கள் என்று பலருக்கும் தெரியாது என்பதால் அங்கு பூட்டியிருக்கும் வீட்டை நோட்டமிட்டு கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றி வந்திருக்கிறார். இதேபோன்று சென்னையில் புறநகர் பகுதிகளான ஆதம்பாக்கம், பெருங்களத்தூர், குன்றத்தூர் பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட திருட்டு சம்பவங்களிலும் ஈடுபட்டுள்ளார். அதில் சில வழக்குகளில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறை சென்று வெளியே வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் முடிச்சூரில் கைவரிசை காட்டிய பலே திருடன் சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசாரிடம் வசமாக சிக்கியிருக்கிறார். பிரபாகரனிடம் இருந்து 40 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மனைவியிடம் சென்னைக்கு வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு ஊராக திருட்டுத் தொழிலில் ஈடுபட்டு வந்த பலே திருடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் முடிச்சூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.